ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வியிலேருந்து பார்ட் 3 வீடியோ தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி 25, 50 கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பார்த்துருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ணி புக் வைஸில் படிச்சிருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் அதுலேருந்து அவங்க எப்படிலாம் கொஸ்டின் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சேத்ரா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் தான் சேத்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ சேத்ரானா ஆப்ஷன் 2. அடுத்து கிலா அப்படின்னா தரிசு நிலம். கீழே பாருல தரிசு நிலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அப்ரஹதா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வன நிலம் தான் அப்ரஹதான்னு சொல்லுவாங்க. அடுத்து வஸ்தி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன பண்ணுறோம்? 2, 1, 4, 3. ஓகேவா? அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். தேர்ட் ஆப்ஷன், இந்திய நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். ஸோ இதில் எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் சரி, 1, 3 தவறு. ஓகேவா? அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. காரணம் அந்நிய செலவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கமும் கூட. ஸோ இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். தவறாக பொருந்தியுள்ளது எது? அரசியலமைப்பு பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது கரெக்டு தான். அரசியலமைப்பு பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது 17 கிடையாது, 16 தான் உங்களுக்கு பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் தப்பு. அரசியலமைப்பு பிரிவு 21 தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி கூறுது. ஸோ இதுவும் கரெக்டு. பிரிவு 26 சமய விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ தவறான இணை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். ஸோ என்ன மாதிரி நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறிவுறுத்து செயற்கருவி 1935 போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா ஆணையம் அப்படிங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்க்காரியா ஆணையம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் அமைச்சது. ராஜமன்னார் குழு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சது. அனந்தபூர் சாஹி தீர்மானம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாலி தளம் சம்மந்தப்பட்டது. பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஓகேவா? அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1986. சட்ட அளவியல் சட்டம் அப்படிங்கிறது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அடுத்து கள்ள சந்தைப்படுதல் தடுப்பு சட்டம் 1980. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள், ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க 4, 3, 2, 1. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ உங்களுக்கு வருடங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஸோ வருடங்கள் ரிலேட்டடாக முக்கியமான இருக்க இயர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
வராகமிக்ரர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். காளிதாசர் அப்படிங்கிறது சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். ஸோ இதுவும் உங்களுக்கு ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 4 3 2 1. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ யாரால் இந்த கிறித்துவ மதம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் புனித தாமஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ இது எப்போ நம்மளுக்கு செம்மொழி அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வருடமே உங்களுக்கு தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருவாங்க 2014. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் வரும், செகண்டு சமஸ்கிருதம், தேர்டு பார்த்திங்கன்னா தெலுங்கு, ஃபோர்த்து மலையாளம். இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். ஸோ எது நர்மதை ஆற்றோட வலது கரை ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹிரன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. ஸோ அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் ப்ளஸ் மாவட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணலாம். கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கீழடி அப்படின்னா சிவகங்கை. கொற்கை அப்படிங்கிறது எங்கன்னா தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா அரியலூர். குறும்பன்மேடு அப்படிங்கிறது தஞ்சாவூர். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? 4 1 2 3. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மின்னியல் தலைநகரம் அப்படின்னா எங்கன்னு வரும்னா பெங்களூர். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மின் சுற்றினுள் மின்கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக. மின்கூறு, மின்கூற்றின் பயன்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ கால்வனா மீட்டர் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய தான் கால்வனா மீட்டர் உதவுகிறது. நெக்ஸ்ட்டு வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எதற்கு பயன்படுகிறதுனா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. நெக்ஸ்ட்டு அம்மீட்டர் அப்படிங்கிறது எதற்குனா மின்னோட்டத்தை அளவிட. மின்தடையாக்கி அப்படிங்கிறது எதுனா ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரும் ரிவர்ஸ் மெத்தடில் தான் இருக்குது. 4 3 2 1. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை 1968 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக. ஸோ ஏறு வரிசை கொடுக்கல, இறங்கு வரிசை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தருமபுரி, செகண்டு ஈரோடு, தேர்டு பார்த்திங்கன்னா வேலூர், அதுக்கடுத்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கபடி தருமபுரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், தேர்டு பார்த்திங்கன்னா ஈரோடு, ஃபோர்த்து தான் வேலூர் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது. ஃபஸ்ட்டு வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது ஓகே. செகண்டு அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை உண்டு, ஆனால் அரசை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தவறு. ஸோ விமர்சிக்கலாம், நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம விமர்சிக்கலாம். இதுவும் நம்மளோட உரிமை தான். அவங்க விமர்சிக்கக்கூடாது என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நாட்டிற்கு அணிகலன்களானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? ஸோ நமக்கு அணிகலன்கள்னு வள்ளுவர் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இன்பம், ஏமாம், பிணியின்மை, விளைவு. ஸோ இது எந்த ஆர்டரில் அவர் சொல்லியிருப்பார்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிணியின்மை, செகண்டு செல்வம், தேர்டு பார்த்திங்கன்னா விளைவு, ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்பம், ஃபிஃப்த்து தான் ஏமாம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திருக்குறள் படிக்கிறது முக்கியம் இல்லை, அவர் எப்படி மென்ஷன் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொல்லும் தான் சிறந்த அணிகலன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மொத்தம் 20 கேள்விகள் அந்த ஆன்சர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணோன்னா 2024 கேட்கப்பட்ட குரூப் 4 அண்ட் விஓஓ தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட 75 பொது அறிவு கேள்விகள் வந்து பார்த்துருந்தோம். அடுத்து 2022 கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 120 கொஸ்டின்ஸ்கிட்ட பார்த்துட்டோம், 130 கொஸ்டின்கிட்ட பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்போ ஆல்ரெடி நம்ம படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.